கிடைச்ச திமிரா பேசுறியா? பெரிய மனுஷங்க மேலெல்லாம் ஏன்டா கை வைக்கிற? உங்க குடும்பத்தை எதிர்த்து நிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் இப்படி அவமானப்படுத்திட்டான். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஹலோ, யாரு? நான் ராஜலட்சுமி பேசுறேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? நான் உன் அம்மா ராஜலட்சுமி பேசுறேன். அம்மா, சாரிம்மா. உங்க குரல் எனக்கு. உடனே கிளம்பி ஊருக்கு வா. என்னம்மா? நம்ம வீட்டுக்கு வா. சரிம்மா. அவர் சொந்த ஊருக்கு போயிருக்காரு. என்ன விஷயம்னா? கொஞ்சம் பணம் வாங்கலான்னு வந்தேன். வாசுக்கு எந்த ஊரு? பொள்ளாச்சி பக்கத்துல சேத்துமடை. சேத்துமடையா? ஆமாண்ணா. பசங்களோட வா. அப்பா உடுத்த கை நீட்டி அடிச்சுட்டாங்க. உன் சித்தப்பா மேல கைய வச்சுவேன். கைய உடைச்சிட்டு வா. ஆளை ஏவி விட்டு அடிக்கிறியா? கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சியா?
நான் இருக்கேன்டா. யாரும் வரமாட்டாங்க நினைச்சேடா. நான் வருவேன்டா. கௌரவமா வாழணுங்கிறதுக்காக ஒதுங்கி போற குடும்பத்தை பார்த்து பயந்து போற குடும்பம் நினைச்சேன் பண்ணாட. இந்த ஊரு எங்க சொந்த ஊர், கோயில் எங்க குலதெய்வம். இனி எல்லாமே நாங்க தான் காட்டுறேன்டா. நீ பொள்ளாச்சி ஏரியால பெரிய வஸ்தாதன் கேள்விப்பட்டேன். என்னைக்கு நீ பொள்ளாச்சி டவுனுக்குள்ள வரியோ அன்னைக்கு 5000 பேர் மத்தியில உன் கையை நான் உடைக்கிறேன்டா. இவ்வளவு தேடிட்டு இருந்தோம். நம்ம பசங்க எடுத்து வந்தானே. இப்படியே போய் வீட்டுல புந்துட்டுமா? யாரா அவ? எங்க இருந்துடா வந்தா? சித்தப்பாவுக்காக வந்தவனா இல்ல நம்மளை பத்தி தெரிஞ்சு வந்தவனான்னு சந்தேகம். வாயில ஏதாவது வந்துட போகுது. படம் பார்க்க வந்தவன் போலீஸ்காரனை போடுறத பார்த்து எதாச்சியா உள்ள இறங்கிருக்கான். அவனை பெருசா பில்டப் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிருக்கீங்க. வாழ்க்கை பூரா அவன் பயப்படுற மாதிரி ஏதாவது செய்யணும். சரியான டைம் பார்த்து சரிக்கணும். அன்னைக்கு கோயில் பிரகாரத்துல வச்சு என்ன செருப்பாலையா அடிச்சா. அப்ப வயிறறிஞ்சு சாப விட்டாங்கன்னு கௌரவமா வாழ்ந்த குடும்பத்தை கொண்டு வந்து இப்படி இழுத்து விட்டோமேனு கலங்கி போயிருந்தோம். இப்ப நிம்மதியா இருக்கேன் தம்பி. சித்தப்பா நான் கிளம்புறேன் சித்தி. அம்மா நான் கிளம்புறேம்மா.